எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. வைஷு, இதை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லடி. என் மனச சுக்குநூறா உடைச்சிட்டல்ல. மத்த பொண்ணுங்க மாதிரி நீ இல்ல. கண்டிப்பா என்ன சந்தேகப்பட மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ கூட என்ன சந்தேகப்பட்டுட்டல்ல வைஷு. உன்கிட்ட எத்தனை முறை உன் பின்னாடியே சுத்தி சுத்தி லவ் சொல்லியிருப்பேன். அப்பெல்லாம் நான் என்னைக்காச்சும் சொல்லியிருக்கேனா வேற பொண்ணை லவ் பண்றேன்னு? இல்லையே, உன்னதான் ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்றேன்னு உன் பின்னாடியே தானே வந்தேன். ஆனா நீ என்ன சந்தேகப்பட்டுட்டல்ல வைஷு. இதை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை வைஷு. நீ எப்படி உன்னால என்ன சந்தேகப்பட முடிஞ்சது? அதுவும் அவ என் ஃப்ரெண்டுடி. சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம். அன்னைக்கு நீ கேக்குறப்ப கூட ஆமா அவங்க ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தானே நான் சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ எப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கலாம்? ஆஃபீஸ்ல யாரு என்ன வேணாலும் பேசட்டும் வைஷு, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. அது மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவங்க யாரும் தப்பா பேசியிருக்க மாட்டாங்க. உன்கிட்ட யார் அப்படி தப்பா சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ யோசிச்சு பார்க்கணும்ல, உனக்கு அப்ப என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? யாரோ சொல்றத நம்பிட்டு நீயும் என்ன சந்தேகப்பட்டல. நீ என்கிட்ட உன் மனசுல இருக்க லவ் தான் சொல்லுவேன் ஆசையோட வெயிட் பண்ணண்டி. ஆனா இன்னைக்கு நீ வீட்டுல சொல்றதுக்கு பயப்படுறேன்னு நான் அண்ணா கிட்ட எல்லாம் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன் வைஷு. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்ட பேசி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உன்னை பொண்ணு கேட்கணுன்ற அளவு பிளான் பண்ணி வச்சேன்டி. ஆனா உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லைல்ல. ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் இருக்குல்ல வைஷு, எல்லா விஷயத்துக்கும் சண்டை தான். கவின், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன்ல. சாரி கவின். நான் யார் சொன்னதை கேட்டிருக்க கூடாது. யாரோ பேசினதை கேட்டு உங்களை சந்தேகப்பட்டிருக்கவும் கூடாது. என் மேலதான் தப்பு கவின். ஆனா சத்தியமா நீங்க அவங்கள லவ் பண்றீங்கன்னா எனக்கு தோணல கவின். ஆனா நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு மட்டும்தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு கோபமா அப்படி கேட்டேனே தவிர சத்தியமா உங்களை நான் வேற எதுவும் நினைக்கல கவின். என் மனசுல எப்பவும் அந்த மாதிரி நினைக்கவும் மாட்டேன் கவின். நீங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கவின். என் அப்பா என் அம்மாக்கு செஞ்ச துரோகத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட அவ்வளவு க்ளோஸா இல்லாம இருந்தனே தவிர மத்தபடி என் மனசு ஃபுல்லா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நான் இதை உங்களுக்கு எப்படி கவின் புரிய வைப்பேன்? நான் உங்களை சந்தேகப்படல கவின். இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்களா? இன்னைக்கு நீங்க சொன்னதெல்லாம் கேட்கிறப்போ பயமா இருக்கு கவின். அப்போ இதுக்கப்புறம் என்கிட்ட நீங்க பேசலன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது கவின். அந்த மாதிரி நீங்க பேசிட்டு கிளம்பி போயிட்டீங்க. எவ்வளவு நேரம் உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா ஒரு போன் கூட நீங்க அட்டெண்ட் பண்ணவே இல்லைல்ல. என்கிட்ட பேச மாட்டீங்களா கவின்? ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி எழுவது. இந்த போட்டோஸ்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமாங்க? உங்ககிட்ட கண்டிப்பாக நான் இதை காட்டுவேன். ஆனால் டாக்டர் தான் சொல்லியிருக்காங்களே, அந்த நாளில் நடந்தது எதுவும் உங்களுக்கு காமிச்சு உங்களுக்கு திருப்பி ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுன்னு. நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சா நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கணுன்னு தோணிகிட்டே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் காட்டல. ஆனால் இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குல்ல? நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளியே போய் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம்ல. ம், இது இது என்ன? எல்லா போட்டோலயும் இவங்க இருக்காங்க. யார் இவங்க? இது இவரை பார்த்தா அது என்ன? நம்ம எடுத்த நிறைய போட்டோஸ்ல இவங்க இருக்காங்க. அது பின்னாடி இந்த போட்டோல யார்கிட்டயும் போன்ல பேசுற மாதிரி இருக்கு. இத இப்பவே போலீஸ் கிட்ட சொல்லணும். மாமா கிட்ட கண்டிப்பா இத பத்தி பேசணும். இவங்க ஒருவேளை இவங்க தான் ஏதாச்சும் பிளான் பண்ணிருப்பாங்களா? அன்னைக்கு ஹோட்டல்லையே நம்ம கிட்ட சண்டை போட்டவங்க தானே. ஒருவேளை அதனால இது முதல்ல மாமா கிட்ட சொல்லி ஆகணும். என்னாச்சு கார்த்தி? அண்ணா, அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னா. என்னடா அண்ணா? அது சூர்யா.
டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க இந்த டைம்லயா? ஆமாண்ணா, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் சொன்னான், இருந்தாலும் அது உடனே வரமாட்டாங்கன்னு பார்த்தா நாளைக்கு காலையில கண்டிப்பா ஆன்ட்டி வரணும்னு நிக்கிறாங்களாம். என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. அவன் வரேன்னு சொல்லிட்டான். என்னடா இது புது குழப்பமா? கையலுக்கு வர இன்னும் 1 இயர் கோர்ஸ் இருக்கே. ஆமாண்ணா, நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன். ஆனா இவன் ஜாதகத்துல இப்படி சொன்னனால ஆன்ட்டி கண்டிப்பா பேசியே ஆகணும்னு முடிவோட இருக்காங்களாம். அவங்க பக்கமும் தப்பு சொல்ல முடியாதுல்லண்ணா. அவங்க பயம் அவங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் ஷோ இதுல சூர்யாக்கும் கயலுக்கும் வேற ஏதோ ப்ராப்ளம் போல. 2 பேரும் சரியா பேசிக்க வேற மாட்டேன்றாங்க. நாளைக்கு வேற இந்த கயல் என்ன சொல்ல போறாளோ தெரியல. வீட்ல வந்து பேசினா இவங்கெல்லாம் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. புரியுதுடா, இருந்தாலும் நம்ம வீட்ல அவ்வளவு சீக்கிரம் வேண்டான்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீ தான் பேசி புரிய வச்சிருக்கல. ஆனா ஆதிக்கு இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கனால தானே அருண் அப்பண்ணா மேரேஜே தள்ளி வச்சிருக்கோம். இப்ப என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியலையே. எனக்கும் அதுதான்னா புரியல. மாமா. என்னமாச்சு நித்யா? என்னாச்சு? ஆதிக்கு ஏதாச்சும் வேணுமா? என்னத்துக்கு இப்படி ஓடி வர? தூங்கல நீ? என்னாச்சுப்பா? ஆதி நல்லா இருக்கான்ல? இல்ல ஏதாச்சும் பெயின் இருக்கா? இல்ல மாமா, அவருக்குலாம் எதுவும் இல்ல. அவரு நல்லா தூங்கிட்டு தான் இருக்காரு. அது நான் உங்ககிட்ட ஒன்னு காட்டணும் மாமா. என்னம்மா? மாமா, இவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அன்னைக்கு காலையில கூட நாங்க வெளியே போனோம்ல மாமா. அப்போ நிறைய போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு ஃபோன் உடஞ்சிருச்சு மாமா. அது அருண் அண்ணா 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபோன் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு. சரி அந்த போட்டோஸ்லாம் இருக்கேன்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் மாமா. அதுல என்னாச்சு? என்னம்மா? மாமா, இந்த போட்டோஸ்லாம் பாருங்களேன். இந்த போட்டோஸ்ல யாரோ ஒருத்தர் எங்க பின்னாடியே வர மாதிரி தெரியுது. என்னம்மா நித்யா நீ? ரோட்ல போனா நிறைய பேர் வரதானே செய்வாங்க. ஆமா மாமா, ஃபர்ஸ்ட் 2 போட்டோ பாக்குறப்போ நான் அப்படின்னு தான் நினைச்சு விட்டேன். ஆனா நாங்க கடைசியா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல மாமா, அந்த இடத்துல எல்லாம் நாங்க மட்டும்தான் இருந்தோம். எங்க முன்னாடி பின்னாடி எந்த வண்டியுமே வரல. அது மட்டும் இல்ல, நாங்க இறங்கி ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருந்தது, அங்கதான் நின்று போட்டோ எடுத்தோம் மாமா. அங்க பார்த்தா ஒரு புதருக்குள்ள இருந்து இவர் ஃபேஸ் தான் தெரியுது. யார்கிட்டயும் ஃபோன் பேசுற மாதிரியே போட்டோ கிளிக் ஆயிருக்கு மாமா. இது கொஞ்சம் பாருங்களேன். என்னப்பா சொல்ற? போனு கொடு. இந்தாங்க மாமா, பாருங்க. ஆமா கார்த்தி, இங்க பாரேன். இவங்க எடுத்த முக்காவாசி போட்டோல இவனோட ஃபேஸ் தெரியுது. ஆமாண்ணா, அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க. இந்த போட்டோல அவன் கோவமா யார்கிட்டயோ ஃபோன் பேசுற மாதிரியே தெரியுது. இந்த இடத்துல தான் நம்ம ஆதிக்கு ஆக்சிடென்ட்டும் ஆச்சு. ஆமா கார்த்தி, கன்ஃபார்ம் இவனுக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குடா. கண்டிப்பா இதை இமீடியட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஆமா மாமா, இந்த போட்டோ பார்த்தோன்னே எனக்கும் சந்தேகமா தான் இருந்தது. அதனாலதான் உங்ககிட்ட காட்டலான்னு கொண்டு வந்தேன். இவன் மாமா, இவனை நான் பார்த்திருக்கேன். நித்யா, என்னப்பா சொல்ற? இவனை பாத்திருக்கியா? எங்க பாத்திருக்க? ஆமா மாமா, ஒரு நாள் நானும் அவரும் ஹோட்டல்ல லஞ்ச் சாப்பிட போயிருந்தோம். சாப்பிட்டு அவர் எங்கேயோ போயிட்டு வரேன்னு போனாரா. அந்த டைம்ல நான் தனியா தான் மாமா நின்னுட்டு இருந்தேன். அப்போ இவனும் இவன் கூட இன்னொருத்தனும் தொப்பி போட்டு ஒருத்தன் வந்தான். 2 பேரும் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. அப்ப அவர் வந்து கோவத்துல நல்லா திட்டி அடிச்சிட்டாரு மாமா. அந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்கல. என்னப்பா சொல்ற? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததே எங்களுக்கு தெரியாது, சொல்லவே இல்ல. இல்ல மாமா, அது பெருசாலாம் நடக்கல. சும்மா சாதாரணமா தான் நடந்துச்சு. அதனாலதான் அவர் இது வீட்ல எல்லாம் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரா. ஓகேப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இது இப்படியே நம்ம சும்மா விடக்கூடாது. ஹோட்டல்ல நடந்த பிரச்சனைக்கு உயிரை எடுக்கிற அளவு போவானா? ஆக்சிடென்ட் பண்ற அளவு? அப்படி என்ன மோட்டிவ்? ஹோட்டல்ல நடந்தது சாதாரண ஒரு பிரச்சனைன்னு தான் சொல்றீங்க. அதுக்கு உயிர் எடுக்கிற அளவுலாம் யோசிக்க மாட்டாங்களே. அப்போ இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க நித்யா. ஆமாமா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. இதுல வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரையும் இப்ப அந்த ஹோட்டல்ல நடந்த பிரச்சனையே வேற யாரோ ஸ்கெட்ச் போட்டு தான் பண்ணிருக்காங்களோன்னு எனக்கு இப்ப தோணுது. என்ன மாமா சொல்றீங்க? அப்போ ஆமா நித்யா, சான்ஸ் இருக்கு. யாரோ பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்க. இவ்ளோ நாளா இது சாதாரண ஆக்சிடென்ட் தான் நினைச்சேன். ஆனா இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. இவனை நீ பாத்திருக்க, அப்போ இதுலயே தெரியலையா? அவன் கண்டிப்பா யாரோ பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்க. இதை இப்படியே நாம சும்மா விட முடியாது நித்யா. உடனே நான் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்றேன். ம், ஹலோ, ஹூஸ் திஸ்? சாரி டு டிஸ்டர்ப் யூ சார். நான் அர்ஜுன். சொல்லுங்க அர்ஜுன் சார். சார், அன்னைக்கு டோல்ல இருந்து எடுத்த சிசிடிவில இமேஜ் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. நாங்க பார்த்துட்டு சொல்றோம்னு சொன்னீங்க. ஆமா மிஸ்டர் அர்ஜுன், போட்டோ வந்துருச்சு. அது நானே உங்களுக்கு நாளைக்கு நேர்ல வந்து காட்டலாம்னு நினைச்சேன். நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ஓ, போட்டோ கிடைச்சிருச்சா சார்? சார், ஆக்சுவலா எங்ககிட்ட ஒரு க்ளூ இருக்கு. அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அப்படியா? சொல்லுங்க அர்ஜுன், என்ன விஷயம்? சார், ஆக்சுவலா அன்னைக்கு வாட்?
ஆமா சார், அவனோட இமேஜ் எங்க கிட்ட கிளியரா இருக்கு. சோ இந்த பிக்கையும் நாங்க அனுப்புறோம். அதுவும் இதுவும் ஒன்னான்னு பாக்குறீங்களா? ஷியோர் அர்ஜுன், இப்பவே அனுப்புங்க. சார் பாருங்க. அர்ஜுன், இது அவனோட போட்டோ இல்லையே, இது வேற யாரோ மாதிரி தெரியுது. அப்படியா? சார் ஆக்சுவலா அன்னைக்கு ஹோட்டல்ல நடந்த பிரச்சனையில நித்யா இன்னொருத்தனையும் பார்த்ததா சொல்றாங்க. நீங்க அந்த போட்டோ கொஞ்சம் அனுப்புறீங்களா? நித்யா பார்த்திருக்காங்களா இல்லையான்னு பார்க்கலாம். இதோ இப்பவே அனுப்புறேன் அர்ஜுன், பாருங்க. நித்யா பாருமா. என்னம்மா? இல்ல மாமா, இவங்க இல்ல. நித்யா, நல்லா பார்த்து சொல்லுங்களேன். இவன் தான் அந்த லாரி டிரைவர். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்ல சார், இவன் இல்ல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இவன் இல்ல சார், அவன் வேற மாதிரி இருந்தான். ஓ, ஓகேமா. சார் ஆக்சுவலா இவ்ளோ நாளா நாங்க இது ஆக்சிடென்ட் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் சார் தெரியுது, இது யாரோ பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. எங்களுக்கு கண்டிப்பா அது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் சார். அதுக்காக எந்த ஸ்டெப்னாலும் எடுக்கிறதுக்கு நாங்க ரெடி சார். இமீடியட்டா இவனை புடிச்சிங்கன்னா கண்டிப்பா இவனை யார் அனுப்புனாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். டோன்ட் வரி அர்ஜுன், கூடிய சீக்கிரம் இது யார் பண்ணாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இவனை பிடிச்சா இவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சீக்கிரமா தெரிஞ்சிடும். கூடிய சீக்கிரம் தெரிய வரும். ஓகே சார், இதுக்கப்புறம் கேஸ் ஃபாஸ்டா மூவ் பண்ணுங்க. எங்களுக்கு இமீடியட்டா தெரிஞ்சே ஆகணும் சார். ஷியோர் அர்ஜுன், டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். நித்யா, நீ டென்ஷன் ஆகாதமா. அதான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம்ல, பயப்படாத. சீக்கிரமா ஆதியை யார் இப்படி பண்ணாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். பெரிய தண்டனையா வாங்கி கொடுக்கிறோம். கண்டிப்பா கொடுப்போம், சரியா? ம், சரிங்க மாமா. நானும் அதுக்காக தான் மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் யார் பண்ணாங்கன்னு தெரியட்டும், அப்புறம் பாருங்க. நித்யா, நீ போய் படுமா. ம், சரிங்க மாமா. இந்தாமா மொபைல். இது பண்ணது மட்டும் யாருன்னு தெரியட்டும். அவனுக்கு இந்த அர்ஜுனோட இன்னொரு முகம் என்னன்னு காட்டுறேன். டாக்டரா பார்த்த அர்ஜுனை வேற மாதிரி பார்ப்பான். இத நம்ம சும்மாவே விடக்கூடாதுண்ணா. எவ்வளவு தைரியம்! முதல்ல இது யார் பண்ணதுன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். வாங்கண்ணா, வாங்க சாந்தி. ம், வரேன் சுமதி. ஆதி எப்படி இருக்கான்? ஆ, பரவாயில்ல சாந்தி. நீங்க என்ன தாம்பளத்தட்டோட வந்திருக்கீங்க? என்ன, ஏதாச்சும் விசேஷமா? டேய், என்னடா அது? கார்த்தி, நான் என்னடா பண்றது? சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்கடா மச்சான். டேய், அதுக்காக டேய் பேச வர அன்னைக்கே தட்டோட வந்திருக்கீங்க. எனக்கு புரியலடா மச்சான். நான் அம்மா கிட்ட பேசியிருக்கேன் தான். ஆனா அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா எப்படியோ பேசி நல்ல முடிவெல்லாம் எடுத்துடலாம். ஆனா தட்டோட வந்திருக்கீங்க. நீ வேறடா, நானும் அதை தான் சொல்றேன். வீட்ல இருந்து நல்லா தாண்டா கிளம்புனாங்க. திடீர்னு கடையில வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க. வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கூட கேட்கவே இல்லடா. நான் என்ன பண்றது சொல்லு? சரி, இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லு? எங்க வீட்ல என்ன ரியாக்ட் பண்றாங்களோ எனக்கு தெரியலடா. எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. நைட் இருந்து எத்தனை முறை சொல்லிட்டேன் தெரியுமா? சொல்றத கேட்கவே மாட்டேன்றாங்க. சரிடா, அவங்க வந்ததெல்லாம் தப்பு இல்ல. ஆனா தட்டோட வந்ததாண்டா மச்சான் ஒரு மாதிரி இருக்கு. சரி விடு, அதான் எல்லாருமே இருக்கோம்ல, பாத்துக்கலாம். எதுவும் தப்பா நடக்காது. இருடா பாக்கலாம். டேய், உனக்கு ஏன் கஷ்டம் புரியுதா? நீ இங்க மட்டும்தான் பாக்குற. உன் தங்கச்சி என்ன சொல்ல போறாளோ தெரியல. அத நினைச்சா எனக்கு இன்னும் படபடன்னு இருக்கு. அவ என்ன சொல்ல போறா? டேய் பைத்தியமாடா நீ. நான் அன்னைக்கு அவகிட்ட பேசவே இல்லடா மச்சான். அதான் எனக்கு தெரியுமே. மச்சான், பேசாத சூர்யா. என் தங்கச்சிலாம் அவ்வளவு சீக்கிரம் வேண்டான்னு சொல்ல மாட்டா. ஆனா சமாதானப்படுத்துற பாடுதான் உனக்கு பெருசா இருக்கும், பாத்துக்கோ. டேய், அது எப்படியோ ஒண்ணு நான் சமாளிச்சுக்கிறேன். அவ வேண்டான்னு சொல்லாம இருந்தா போதும்டா. என் மேல இருக்க கோவத்துல வேற மாதிரி முடிவெடுத்துருவாளோன்னு தான் பயமா இருக்கு. முதல்ல இங்க என்ன நடக்குதோ அதை பார்க்கலாம், அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். இல்ல சுமதி, அது அன்னைக்கே நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தோம். ஆனா அன்னைக்கு பேசலான்னு எடுக்கிறப்போ கரெக்டா ஆதிக்கு ஆக்சிடென்ட்னு கால் வந்துருச்சு. என்ன பண்றது? அதுக்கப்புறம் இதை பத்தி பேசவே எங்களால முடியல. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தோம். என்ன பேசணும் இப்ப சொல்லுங்க. அது இப்ப நான் பேச போறது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. கண்டிப்பா நான் பேசிதான் ஆகணும். சொல்லுங்க சாந்தி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க கிட்ட தானே சொல்லுங்க. ஆ, ஆமா கோமதி. அது நாங்க என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட தான் வந்திருக்கோம். அது ஒன்றும் இல்லை. நான் சூர்யாவுக்கு ஜோசியம் பார்த்தேன். அதில் ஜாதகத்தில் 3 மாசத்துக்குள்ள அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா 5 வருஷம் ஆகி தான் கல்யாணம் ஆகும்னு இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா. அதான் நான் அப்போ சூர்யா கிட்ட பேசுறப்போ சூர்யா கையில தான் விரும்புறதா சொன்னான்.
சூர்யாக்கு கையிலேயே பேசி முடிச்சிடலாம். 2 பேரும் ஆசைப்படுறாங்க. அவங்கள ஏன் நான் பிரிக்கணும்? வெளியே போய் நான் ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு கையல் மாதிரி ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்தா நீங்க பயப்படாதீங்கண்ணா. அவளை மருமகளா இல்லாம மகளா நான் பார்த்துப்பேன். என்னடா நடக்குதுங்க? இவங்கள பொறுமையா பேசுங்கன்னு சொன்னா பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாங்க. ஐயோ, என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. டேய், நான் எவ்வளவு டென்ஷனா புலம்பிட்டு இருக்கேன், நீ என்னன்னா சாதாரணமா நிக்கிற? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? டேய் மச்சான், என்னடா சாதாரணமா நின்னுட்டு இருக்க? டேய், கையிலும் நானும் விரும்புறது வீட்ல யாருக்குமே தெரியாதுல்ல. ஐயோ, இப்ப அம்மா கிட்ட சாதாரணமா பேசுங்கன்னு தான் சொன்னேன். இவங்க என்னன்னா பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாங்க. இதுல லவ் பண்றோம்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்களோ எனக்கு தெரியலடா. ஐயோ, இந்த அம்மாவை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு எப்படிடா எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம சாதாரணமா இருக்காங்க? அம்மா, அவ சின்ன பொண்ணு, இன்னும் காலேஜே முடிக்கல. அதுக்குள்ள எப்படி கல்யாணம் பண்றதெல்லாம் பயப்படாதீங்கண்ணா. நீங்க பயப்படாம என்ன நம்பி கல்யாணம் பண்ணி கொடுங்கண்ணா. நான் அவளை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு பொண்ணு இல்ல, எனக்கு வரும் மருமகளை தான் கண்டிப்பா நான் மகளா பாப்பேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்லண்ணா. என் மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருந்தா கையில சூர்யாக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? அண்ணா, கண்டிப்பா சூர்யாவும் அவளை நல்லா பார்த்துப்பான். அவ படிப்பு என்ன ஆகும்லாம் நீங்க பயப்படாதீங்க. அவ கல்யாணத்துக்கு அப்புறமும் ரெகுலரா காலேஜ் போட்டும். அவ எவ்வளவு படிக்கணும்னு தோணுதோ அவ படிக்கட்டும். படிச்சுட்டு அவளுக்கு என்ன ஆகணும்னு தோணுதோ ஆகட்டும்னா. அதுக்கு நாங்க எப்பவும் தடையா இருக்க மாட்டோம். என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துப்பேண்ணா. உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுங்கண்ணா. பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்ல, அதனால தான் நான் சொல்றேன். நம்பிக்கை இருக்கா? என்னம்மா எங்ககிட்ட இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நீங்க வந்து இப்படி கேப்பீங்கன்னு நாங்க நிஜமா எதிர்பார்க்கல. இல்லண்ணா, நாங்க என்ன சொல்ல வரோம்னா அது போதுமா, இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லணும் அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களே. என்ன சாந்தி, இதெல்லாம் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல சுமதி, நான் நிஜமா தான் சொல்றேன். கையில என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் சுமதி. என் பையனும் கையிலும் விரும்புறாங்க. என் பையன் ஆசைப்பட்டுட்டான் சுமதி. எனக்கு வேற வழி தெரியல. அவன் கண்டிப்பா கையில நல்லா பார்த்துப்பான். ஒத்த புள்ள, உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அதுவும் சூர்யாவை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அவன் நல்ல பிள்ளையா தான் இருப்பான். அவனுக்கு கையில கல்யாணம் பண்ணி வச்சா அவனும் சந்தோஷமா இருப்பான். ப்ளீஸ் சுமதி, வேண்டான்னு சொல்லிடாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லையா? சூர்யா, ஆ இங்க பாரு. இல்லடா, ஒன்னும் இல்ல. சூர்யா, இங்க பாருன்னு சொன்னேன். சொல்லு கார்த்தி, என்னடா ஒரு மாதிரி இருக்க? இவ்வளவு நேரம் ஷாக்கா இருந்த, இப்ப என்னன்னா சோகமா இருக்க? இல்ல கார்த்தி, நான் எதை நினைச்சு பயந்தனோ அதுவே நடந்துருச்சுல்ல. அப்படியா? அப்படி என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எதுக்கு பயந்த? என்ன கார்த்தி, நீ எல்லாம் தெரிஞ்சும் விளையாடிட்டு இருக்க? அங்க அம்மா, எனக்கு கஷ்டமா இருக்குடா. எனக்காக அம்மா அப்படி கேக்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு தெரியும் அங்கிள் ஆண்டிக்கு என்னதான் என்ன பிடிச்சாலும் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வரப்போ அவங்க எப்படிடா டக்குன்னு ஒத்துப்பாங்க. எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அப்படியா? என்ன சூர்யா இவ்ளோ ஃபீலிங்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ பேசுறத பார்த்தா என் தங்கச்சி மேல இருக்க லவ்வை விட ஃபேமிலி என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோங்கிற பயம் தான் அதிகமா இருக்கும் போல. என்ன கார்த்தி, எனக்கு உன் தங்கச்சியை பிடிக்கிறதுக்கு காரணமே உன் ஃபேமிலி தானடா. இவ்ளோ பெரிய ஃபேமிலி, அது இவ்ளோ பாசமா இருக்க ஃபேமிலி எங்க தேடினாலும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்காதுடா. இந்த ஃபேமிலியில உன் தங்கச்சி என்னை துரத்தி துரத்தி லவ் பண்றப்போ நான் நினைச்சது அது மட்டும்தான். அப்போ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கும் இவ்வளவு பெரிய ஃபேமிலி கிடைக்கும்னு தான் நினைச்சேன். ஏன்னா எங்க வீட்டுல நான் ஒரு பையன்டா. சுத்தி பார்த்தா முக்காவாசி நாள் நானும் அம்மா மட்டும்தான் இருப்போம். உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்கெல்லாம் வந்து ஜாலியா இருந்திருக்கனே. அது உனக்கே நல்லா தெரியும். அதான் அங்கிள் ஆண்டியாவே இருந்தாலும் அவங்க இப்படி பேசுறப்போ ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அவங்க நம்ம மேல வச்சிருந்த நம்பிக்கைய கெடுத்துட்டோமோன்னுலாம் தோணுது மச்சான். ஓ, இத நினைச்சுதான் கையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்க? கார்த்தி, அது நீ என்கிட்ட எதுவும் சொல்லலனா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? கார்த்தி, போதும் சூர்யா, எது நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு. என்ன சுமதி,
நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா? பயப்படாதீங்க. கண்டிப்பா கையில என் பொண்ணாதான் நினைக்கிறேன். அவளை கண்டிப்பா நல்லா பார்த்துப்பேன். என் பையனும் கண்டிப்பா அவளை நல்லா பார்த்துப்பான். நீங்க ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு விருப்பம் இல்லையா? சூர்யாவை உங்களுக்கு பிடிக்கும் தானே? இங்க பாருமா சாந்தி, இத்தனை வருஷமா சூர்யா இங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்கான். அவனை இந்த வீட்டு பிள்ளையா தான் பார்த்தோம். உன்னையும் இந்த எங்க தங்கச்சியா தான் நினைச்சோம். ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா. வணக்கம் உறவுகளே. உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் நம்ம எல்லாருக்குமே நல்லதா அமையணும்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாரும் இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு வீடியோ பத்தின கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு நாங்க நெக்ஸ்ட் வீடியோல வரோம். பாய்.